73,000 salary அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது. பட் மை சிபில் ஸ்கோர் இஸ் 660. கேன் ஐ கெட் பர்சனல் லோன்? 73,000 ரூபாய் சேலரி வாங்குறேன், ஆனால் என்னோட சிபில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 660 தான் இருக்கு. லோன் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 660 சிபில் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் எதனால வந்தது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போ லைவ்ல உங்களுக்கு பர்சனல் லோன் போயிட்டு இருக்கு, கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்க, அதுல நீங்க டிஃபால்ட் பண்ணிட்டு வரீங்க. அதாவது பர்சனல் லோனோட இஎம்ஐ வந்து கரெக்டாக பேமெண்ட் பண்ண முடியாமல் பவுன்ஸ் பண்ணி பே பண்ணுறீங்க. இல்லை கிரெடிட் கார்டோட பில் டேட் அன்னைக்கு பேமெண்ட் பண்ணாமல் மினிமம் டியூ கூட பேமெண்ட் பண்ணாமல் தள்ளி கட்டுறது. மேபி கிரெடிட் கார்டில் வந்து ஓவர் டியூ இருக்குது. அதாவது நீங்கள் லைவ்ல இப்போ பே பண்ணிட்டு இருக்க லோனோ கிரெடிட் கார்டோ டிஃபால்ட் பண்ணி உங்களுக்கு 660 வந்ததுன்னா கண்டிப்பாக லோன் எங்கேயுமே எடுக்க முடியாது. நீங்கள் அதை ப்ராப்பராக 6 மாதம் பேமெண்ட் பண்ணாதான் நீங்கள் லோன் அப்ளை பண்ண முடியும். இல்லை 660 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நான் டிஃபால்ட் பண்ணிட்டேன், செட்டில்மெண்ட் எடுத்துட்டேன், ஸோ செட்டில்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு எந்த லோனுமே கிடைக்கல, அதனால என்னோட சிபில் ஸ்கோர் 660 தான் இருக்கு, எனக்கு லோன் கிடைக்குமா அப்படின்னா நீங்க சிபில் ஸ்கோரை ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா கோல்ட் லோன் எடுத்துட்டு போய் ஃபிளெட்ஜ் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்ட் ப்ராப்பரா 6 மந்த் பே பண்ணுங்க. ஆப் லோன் எடுங்க, மினிமம் லோன் அமௌண்ட் 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அதை இஎம்ஐ ப்ராப்பரா பே பண்ணுங்க. பிளஸ் எஃப்டி பேஸ் பண்ணி கிரெடிட் கார்டு வாங்கி அதோட பேமெண்ட்டை ஒரு 6 மந்த் ப்ராப்பரா யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க ஆஃப்டர் செட்டில்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்க சிபில்ல ட்ராக் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் லோன் அப்ளை பண்ண முடியும். 660 சிபில் ஸ்கோர் இருந்துட்டு 73,000 சேலரி வச்சிருந்து லோன் கிடைக்கல அப்படின்னா எதனால அப்படின்றத இந்த ரீசன்ல எது அப்படின்னு பார்த்துட்டு நீங்க உங்களோட கரெக்ட் பண்ணுங்க.